அறிவிக்க வேண்டும் என்று நமக்காக பல வேலைகளை விட்டுவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் இந்திய மாநில தலைவர் ஐயா தா பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டை, இந்த பாரத நாட்டை இந்து நாடாக அறிவிப்போம் என்று சொன்ன விவேகானந்தர் போல இளைஞர்கள் சக்தி ஒன்று இணைந்தால் இந்த நாட்டை, இந்த பாரத நாட்டை எந்த ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதிகளும், இஸ்லாமிய இயக்கமும், கிறிஸ்தவ இயக்கமும் நம்மளிடம் வாழக்கூட ஆட்ட முடியாது. தீவிரவாதம் தீவிரவாதம் என்று முஸ்லிம் பயங்கரவாதம் தீவிரவாதம் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். 60 ஆண்டு காலம் அகில பாரத இந்து மகாசபா அயோத்திக்கு போராடியது. போராட்டத்தில் கிடைத்த வெற்றி அயோத்தியில் எம்பெருமான் ராமருக்கு ஆலயம். அதோடு விட்டுவிடவில்லை. இந்து சொந்தங்களை சிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் கையில் 5 பேருக்கு ஆதாரம் இல்லாத மொபைலை வேண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். நாடு இந்த நாட்கள் நாசமா போயிட்டு ஒரு பள்ளி வாசல் மொபைல் அலோடு இல்லை. சிந்திச்சுக்குங்க. உங்களை எல்லாம் சந்திப்பதற்காகத்தான் சென்னையிலிருந்து ரவியினும், கோவையிலிருந்து பாக்ஸர் பேமும், நெல்லையிலிருந்து இசைக்கராஜாம வந்திருக்காங்க. நமக்கு என்னமோ ஏதோ யாரோ என்னமோ பேசிட்டு போறாங்க. இந்து செத்தா என்ன, நாசமா போனா என்ன யூடியூப் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா விளைவு உங்க வீட்டில் இருக்கு. தீவிரவாத இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது இல்ல, நம்மளாம் சிந்திக்கிறோம். 1920 முன்னாடியே இஸ்லாமிய பயங்கரவாதம் இந்தியாவில் வேறு உண்டு ஆரம்பித்தது. பயங்கரமாக வேறு உண்டு ஆரம்பித்தது. அதற்கு காரணம் திமுகவோ திகாவோ கிடையாது. முதல் இஸ்லாமிய பயங்கரவாதிக்கு உறுதுணையாக இருந்தது காங்கிரஸ் அரசு. இந்திய சுதந்திரத்திற்காக எண்ணற்ற ஒப்பற்ற தலைவர்கள் பாடுபட்டுக் கொண்டிருக்கும் போது எம்.ஆர். காந்தி என்கின்ற ஒரு தேச துரோகி, இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன காந்தின்னு சொல்றவர மகாத்மா காந்திங்கிறோம், அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாதம் இன்று டிசம்பர் 6 போராடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்து விட்டது. அயோத்தியில் எம்பெருமான் ராமனுக்கு ஆலயம் கட்டிக் கொள்ளுங்கள் என்று. போனால் போகட்டும், இந்த பரதேசி குழுக்களுக்கு ஒரு இந்தியாவின் அவமான சின்னமான ஒரு மசூதியை கட்டிக்கொள்ளுங்க இடமும் கொடுத்துட்டாங்க. ஆனா எந்த மாநிலத்திலும் இல்லாத அராஜகம் எஸ்டிபிஐ, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இப்படி கேப் மாதிரியான பயங்கரவாத அமைப்புகள் இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றன. இந்து சொந்தங்களை சிந்தித்து பாருங்கள். டிசம்பர் 6 இஸ்லாமியர் கூட்டம் கூட்டமாக கை குழந்தையுடன் போராடி கொண்டிருக்கிறார்கள் கிடைக்காத பொருளுக்கு. அவன் இல்ல கஜினி முகமது வந்தால் கூட இனிமே அயோத்தியில் ஒரு பள்ளிவாசல் கூட கட்ட முடியாது. ஆனா அதற்கு போராடுற இஸ்லாமியர்கள் கிடைக்காத பொருளுக்கு போராடி கொண்டிருக்கும் போது இன்னும் நம்ம மீட்க வேண்டியது ஏகப்பட்டது இருக்கிறது. இஸ்லாமிய படையெடுப்பில் நம்ம ஏகப்பட்ட சொத்துக்களை, உடைமைகளை ஆக்கிரமித்துக் கொண்டார்கள். எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வேண்டாம், அழகாக நம்ம மாநில தலைவர் சொல்வார், மீட்க வேண்டியது அயோத்தியை மீட்டு விட்டோம், காசி மதுராவை மீட்க வேண்டியது இந்துக்களுக்கு அடுத்தது. எவனோ ஒருவன் இந்துக்கள் ஆலயத்தை கேவலமாக பேசுகிறார், கோபுரத்தில் ஆபாச சிலைகள் இருக்கிறது சொல்கிறார். அதையும் நம் கைகட்டி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு எம்பி, திமுக எம்பி, இந்துக்கள் என்றால் தேசி மகள் என்று சொல்கிறார். அதையும் நம்ம வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்து சொந்தங்களே, ஒரு நாள் இந்துக்கள் அனைவரும் வீதியில் இறங்கினீர்கள் என்றால் ஐயப்பனை பத்தி எவனால் பாடுவானா? சிந்தித்து பாருங்கள். இந்து கடவுள்களை எவனால் பேசுவானா? அதனால் தான் சொல்லுகிறோம், இந்துக்கள் பெரியவர்கள் பேச்சை கேளுங்கள் என்று. இந்து சக்தி ஒன்றுபட்டால் இந்த நாட்டை, இந்த பாரத நாட்டை இந்து நாடாக அறிவிக்க முடியும்.
நமக்கு என்னன்னு வேலை பார்த்துக்கிட்டு எவனோ ஹிந்து கத்துறான், ஏதோ தலைவர் வந்தாரா பேசினாரு, ராஜேஷ் கூப்பிட்டாப்புல சாப்பாடு போடுவாங்க, தண்ணி எல்லாம் கொடுப்பாங்க நினைச்சுட்டு இருந்தா காலப்பொருளில் லௌகியாற்றில் நம்ம பெண்களும் பள்ளிகடாவாங்க. சமீபத்தில் ஒரு சம்பவம் என் நண்பர் வீட்டில் நடந்தது. நண்பர் வீட்டில் பெண் காலேஜ் படிக்கிறது. அந்த பெண் மொபைல் கடைக்கு ரீசார்ஜ் பண்ண போயிருக்கு. அந்த போன் நம்பரை வைத்து சில இஸ்லாமிய இளைஞர்கள் லவ் ஜிஹாத் பண்ணாங்க. லவ் ஜிஹாத் பண்ணவோட விடல, அந்த பெண்ணை இந்தியாவிலிருந்து கடத்தி ISIS பயங்கரவாத இயக்கத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். இன்னை வரை அந்த பெண் வரவில்லை. அந்த பெண் இறந்ததாக தகவல் மட்டும்தான் பக்கவர்களுக்கு வந்தது. அதனால் தான் சொல்லுகிறோம், நம்ம இந்து சக்தி ஒன்றிணைய வேண்டும் என்று. எப்படி இந்த காங்கிரஸ் பயங்கரவாத இயக்கங்களுக்கு தொலை போச்சுன்னு சொன்னா, நம்ம காந்தின்னு சொல்ல முடியா? அந்த காந்தி வெள்ளையனை வெளியேறுவதற்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பேர் தான் சுதேசி இயக்கம் நினைக்கிறேன். அப்ப அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு என்ன சொல்றாருன்னா, நம்ம வெள்ளைக்காரங்களா வெளியேற்றிடலாம், அதற்கு அனைத்து சக்திகளும் ஒன்று சேருங்கள் அப்படின்னு. ஆனா அதனுடைய விளைவு இந்துக்கள் தலையில் மண்ணவாரி போட்டது. ரொம்ப இல்ல, நீங்க ராஜராஜ சோழன் பரம்பரைக்கெல்லாம் போக வேணாம். 1920 இஸ்லாமியர், அது கேரளாவில் உள்ள இஸ்லாமியர்லாம் ஒரு எல்லாம் 11 மாசம்னா ஒரு 25 மாசம் பிறந்திருப்பான் போல. அவன் என்ன சொல்றான், காந்தி சொல்லிட்டாரு நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து துருக்கியில் ஒரு இஸ்லாமியனை, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்திய பாரத நாட்டில் இல்ல, ஒரு துருக்கியில ஒரு இஸ்லாமிய மன்னரை மாற்றிய வெள்ளக்காரனை எதிர்த்து போராட வாருங்கள் என்று கேரளாவில் இந்துக்களை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அழைக்கிறார்கள். ஆனா நம்மள மாதிரி இந்துக்கள் இல்லாம கேரளாவில் மட்டும் இந்துக்கள், என் பாரத நாட்டுக்கு மட்டும் நான் போராடுவேன், வேற எந்த நாட்டுக்காகவும் நான் போராட வரமாட்டேன் என்று சொன்ன விளைவு 50க்கும் மேற்பட்ட இந்துக்களை கற்பழித்தார்கள், வெட்டு கொண்டார்கள். அதே போலத்தான் இஸ்லாமிய பயங்கரவாதம் இன்று வரை தலைவீட்டிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் SDPI ஒரு மாவட்ட தலைவர் பேசுகிறார், பிஜேபி ஒரு மாநில பொறுப்பாளர் தலையை வெட்டி வருவன் என்று. இந்த தமிழக அரசு ஒரு சொல் கூட நடவடிக்கை எடுக்கவில்லை. சமீபத்தில் ஒரு யூடியூப் வாயிலாக வீரப்பனுடைய கைகூலி என்று சொல்லக்கூடிய நபர் ராமரை இழிவாக பேசினான், மோடியை இழிவாக பேசினான், இந்து கடவுள்களை இழிவாக பேசினான். பல முறை கமிஷனர்களுக்கு புகார் குறித்தோம். இந்த மானங்கட்ட காவல்துறை ஒரு நடவடிக்கை கூட எடுக்கவில்லை. ஆனால் முகநூல் வாயிலாக ஒரு இந்து இயக்கத்தினுடைய அடிப்படை தொண்டன் பதிவு செய்தால் போல இந்த தமிழக மானங்கட்ட காவல்துறை வழக்கு போட்டு கைது செய்ய தயாராக இருக்கின்றது. அனைத்து கடவுளை அனைத்து இந்துக்களும் வரக்கூடிய ஐயப்பனை இழிவாக பேசும்போது வாயை பொத்திக்கிட்டு இந்த தமிழக அரசும் காவல்துறையும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்து சொந்தங்களே, நிறைய பேச வேண்டியது இருக்கு. நேரத்தின் அருமை கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் கூறிக்கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்து மகா சபாக்களே, நேற்று பேரிட மலையில முளைச்ச காளான் கிடையாது. இது ஒரு ஆலமரம். 1881 ஆரம்பிக்கப்பட்ட தேதி. இந்திய சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஒப்பற்ற காரணம் பயணித்த இயக்கம். அதில் நம்மளும் பயணிப்பது என்பதை மனதார உறுதியோடு எடுத்துக் கொள்ளுங்கள். ஒரு இந்து மகா சபாக்காரனுக்கு ஒரு பிரச்சனைனா மாநில தலைமை வரைக்கும் வந்து நிற்கும். இந்து இளைஞர்களுக்கு நான் ஒரு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுகிறேன். நீங்கள் ஒன்றுபட்ட சக்தியா இருந்தால், ஒன்றுபட்ட சக்தியா இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு இந்து மகாசபா மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும். சமீபத்தில் ஒரு 2 வருடத்துக்கு முன்னால் இதே மேடையில் வந்து பேசினேன். அதை காட்டிலும் இந்த இந்து மகாசபா ராஜேஷ் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை இருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த அகில பாரத இந்து மகாசபா ஒசூரை ராஜேஷ் தலைமையில் மிக
நனவாக்க வேண்டும் என்று பேசிக் கூறிக்கொண்டு நேரத்தின் அருமைகளை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.